ஹைட்டா இருக்குதே. உட்காருங்க சார், மேல உட்காருங்க சார். உட்காந்தீங்களா? இப்ப படல கால வைங்க சார். இந்த காலை மேல வச்சிடணும். வச்சிருங்களா? இவன் வண்டி நவர மாட்டேங்குது. ஏன் உசுர போட்டு வாங்குறீங்க? கைய மேல வைங்க சார், மேல வைங்க சார். என்ன கேட்காம கீழே இருக்க கம்பியை தொடவே கூடாது. உன்னை கேட்காம எதையுமே தொட மாட்டேன். கரெக்ட். ஓடுங்க. தமிழக மக்கள் எல்லாருக்குமே இப்ப பெரிய சந்தேகம் ஒண்ணு வந்திருக்குங்க. அதாகப்பட்டது, கையில வெறும் 10,000 ரூபாய் வச்சிருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் எப்படி குடும்பத்தோட கொடைக்கானலுக்கு டூர் போக முடியும்? ஸ்டார் ஹோட்டல்ல தங்க முடியும்? இவருக்கு மட்டும் எல்லாமே இலவசமா, இல்ல இவர் செலவுக்கு யாராவது காசு கொடுக்கறாங்களா? மாட்டிக்கிட்ட பங்கு 10,000 ரூபாய் மட்டும் வச்சிருக்கிற பரம ஏழையான ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த டூர் போகும்போது ஏதாவது காசு தேவைன்னா மக்கள் உதவி பண்ணலாமேங்கிற அக்கறையில இந்த கேள்வியை இப்போ கேட்டிருக்காங்க. கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. இப்போ என்ன பண்ணுறாங்க, அதில் ஒருத்தர் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சனாலிட்டி இருக்கார். அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு வீடியோ போட்டு ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்லாம் பார்த்து நீலாம் உப்பு போட்டு தான் சோறு திங்கிறியான்ற. இவன் எவனாவது சோத்துல முன்னாடி தட்டில சோறு போட்டு உட்கார்ந்துருப்பான். அந்த சோத்தை சாப்பிடுறாங்க, அந்த சோறுல உப்பு போட்டு சாப்பிடுறாங்க. அந்த சோறு திராவிட முன்னேற்ற கழகம் அவனுக்கு தந்த சோறு. தட் பர்சன் ஓப்பன்லி சேயிங் உப்பு போட்டு தான் நீ சோறு திங்கிறியான்றாரு. ஐடி ப்ரொஃபஷனல்ஸா நீங்கள்லாம் வந்து கருணாநிதி இல்லைன்னா பிச்சை எடுத்திருப்பீங்கன்றாரு. அதாவது பொதுவெளியில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை பார்த்து ஒருத்தரால் எப்படி இப்படி பேச முடியுது? தென் இஸ் அன் ஓப்பன் டிஎம்கே சப்போர்ட்டர். அவங்க மேடைகளில் பேசுகிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்காக எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணுறவர். அவர் கேம்பெயின் போயிட்டு வந்தோன்னா ஸ்டாலினை கூப்பிட்டு அவருக்கு பொன்னாடை போற்றி கௌரவிச்சார். நோ, இஸ் ஐடென்டிஃபைட் ஆஸ் அ டிஎம்கே மேன். அந்த கட்சியோட அதிகாரப்பூர்வ ஏட்டில் அவர் இந்தந்த அவரோட சுற்றுப்பயண விவரம்னு ஒரு லிஸ்ட்டு போடுறாங்க அவர் புகைப்படத்தோட. அவர் பிரச்சாரம் முடிச்சுட்டு வந்தோன்னே திமுக தலைவர் முதலமைச்சர் அவரை அழைத்து பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறார். அது ஒரு செய்தியாக வெளிவருகிறது. அவர் நீ பத்திரிகையாளர்னு கூட்டு வந்து டிபேட்டில் உட்காருக்கிறார். அதாவது இப்படி வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை, ரூலிங் பார்ட்டியை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒருவரால் எப்படி இப்படி பேச முடியும்? ஐடி ப்ரொஃபஷனலை பார்த்து நீ உப்பு போட்டு தான் சோறு திங்கிறியான்னு கேட்குற மாதிரியான ஒரு அயோக்கியத்தனமான, சர்வாதிகாரத்தனமான, கேவலமான ஒரு மனநிலை ஏதாவது இருக்க முடியுமா? அவனை பார்த்து உப்பு போட்டு சோறு திங்கிறியான்றது இது எவ்வளவு தூரம், ஏதாவது வந்து இது எங்கேருந்து வருதுன்னா, திஸ் கைஸ் ஆர் பிகமிங் அவுடேட்டட். இந்த திராவிடம், கீழடி, பொருணை, பெரியார் இதெல்லாம் வச்சு நீ சமூக நீதி ரொம்ப நாள் நீ வண்டி ஓட்ட முடியாது. ஏன்னா இதெல்லாம் உயர்ந்த விஷயங்கள் தான், நான் மறுக்கல. ஆனால் அதை சொல்லிட்டு நீ அடிக்கிற கொள்ளை, நீ பண்ணுற அட்டூழியம், இதெல்லாம் வந்து எங்கே வந்து நிற்குதுன்னா உங்களை மக்கள் முழுவதும் நிராகரிக்க இடத்துக்கு வந்துடுச்சு. கருணாநிதி இல்லைன்னா கம்ப்யூட்டர் இல்லைன்ற, கருணாநிதி இல்லைன்னா நம்மளாம் என்ன காட்டு மிராண்டியாவை சுற்றி இருந்திருப்போம், ஆடைகள் இன்றி கற்கால மனிதர்களாக சுற்றி இருந்திருப்போம். இது என்ன அயோக்கியத்தனமான பேச்சு? ஆனா இது ஒன்றும் புதுசு இல்லையே சார். பெரியார் மட்டும் இல்லைன்னா நீங்க எல்லாம் இன்னும் பெரியார் இல்லைன்னா நீ ஒண்ணுமே எல்லாம் போயிருப்பது எவ்வளவு அயோக்கியத்தனமோ அந்த அயோக்கியத்தனத்தின் தொடர்ச்சி தான் இது. உனக்கு ஏன் பிரச்சனை? உனக்கு எதிராக ஓட்ட குத்திருக்கான்னு தெரியுது. அது உன்னோட ஸ்டேட்டஸ் கோவை டிஸ்டர்ப் பண்ண போகுது. இன்னொருத்தர் என்ன பண்றாரு, இன்னொரு நபர், அவர் பத்திரிகையாளர் என்று தன்னை சொல்லிக் கொள்வார். அவர் என்ன சொல்றாரு, இவிஎம்ல வந்து விஜய்க்கு ஓட்டு போற மாதிரி பிஜேபி அரேஞ்ச் பண்ணிடுச்சான். இந்த மாதிரி அங்கே வந்து இவிஎம்மை வந்து டேம்பர் பண்ணி விஜய்க்கு எல்லா ஓட்டும் போகிற மாதிரி 80% ஓட்டு போகிற மாதிரி பிஜேபி பண்ணிடுச்சு. இது குஜராத்தில் மோடி பண்ணது. இப்படி போட்டு நீ வீடியோ போடுற ஒருத்தனால இப்படி பேச முடியுதுன்னா இந்த அயோக்கியத்தனத்துக்கு, முட்டாள்தனத்துக்கு என்னதாங்க பொருள்? நான் கேட்குறேன். நான் இந்த நபர்களை வந்து பத்திரிகையாளர்கள்னு கூப்பிட்டு வந்து தொலைக்காட்சி வாதங்களில் உட்கார வைக்கிறது. நீ ஆக்டிவிஸ்ட்னு சொல்லிட்டு போடா, நீ எதுக்கு பத்திரிகையாளர்னு சொல்லு? அப்போ இந்த மீடியா ஹவுசஸையும் நம்ம என்ன சொல்கிறது? மக்களை எப்படிங்க நம்மளை ஏற்றுப்பாங்க? மீடியா முகத்தில் மக்கள் காரி துப்ப மாட்டாங்க.
இவிஎம்ல டேம்பர் பண்ணிட்டாங்க. இது புதுசு இல்லையா சார்? ஒவ்வொரு எலெக்ஷனும் சொல்லுவாங்க. ஆமாம், இது வரைக்கும் அவர் சொல்லலாம். அது எப்போ சொல்லுவாங்கன்னா அவங்க ஜெயிச்சா சொல்ல மாட்டாங்க. 21 திமுக ஜெயிச்சப்ப அவங்க வந்து இவிஎம் டேம்பரிங்னு சொல்லலை, டிஎம்கே ஈகோ சிஸ்டம். 24 தமிழ்நாட்டில் இவிஎம் டேம்பரிங்னு இவங்க சொல்லலை, 40 ஜெயிச்சாங்க. ஏன்டா நீ 40 ஜெயிச்சு அது எப்படின்னா அதுக்கு பதில் கிடையாது. எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒரு நியூ ஜென்ரேஷன் இப்போ இவங்க பேசக்கூடிய அந்த திராவிட அரசியல் முற்போக்கு இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு விரக்தியா? இந்த விரக்தி கையை விட்டு போகுது. நீ இந்த பழைய பெரியார் திராவிடம் இதெல்லாம் வச்சு இனிமேல் வண்டி ஓட முடியாது, வண்டியை ஓட்ட முடியாது. இந்த உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்குது. எப்பயுமே தோக்க போகிறதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா டிஎம்கே ஈகோ சிஸ்டம் என்ன பண்ணுமோ அதெல்லாம் இவங்க பண்ணுறாங்க. இவங்க ஈகோ சிஸ்டம் வந்து இப்படி கதறதை பார்க்கும்போது, ரொம்ப ஸ்லாண்டர் பண்ணும்பொழுது, ஓட்டு போடாதவனை கேவலமாக பேசும்போது அவங்களுக்கு பயம் வந்திருக்குன்னு தோணுது. ஏன்டா உனக்கு அந்த பயம் வருது? அப்போ சிச்சுவேஷனும் கையை விட்டு இட் இஸ் ஸ்பைரலிங் அவுட் ஆஃப் யுவர் கண்ட்ரோல். அதோட விளைவு தான் வந்து இந்த ஈகோ சிஸ்டம் இப்படிலாம் பேசுறது. நீ உப்பு போட்டு சோர்த்திங்கிறியான்றது, இவிஎம்ஐ டேம்பர் பண்ணிடுவான்றதெல்லாம் திஸ் ஆர் ஆல் பெய்டு மவுத்ஸ். இதெல்லாம் வாடகை வாய்கள். நான் இல்லைன்னா நீ வந்து அம்மனை குண்டியா ரோட்டில் சுற்றி நிற்பன்றதும், சோத்தில் உப்பு போட்டு திங்கிறியான்றது, இதெல்லாம் வந்து என்னென்னா வந்து தோத்து போய்டுவோன்ற பயம் வந்து கழுத்தை நெரிக்கும் போதும் தனக்கு இப்போ கிடைக்கிறது அப்போ கிடைக்காம போயிடுமோன்ற வைத்தறிச்சல் தான் இப்படிலாம் பேசுறதுக்கு எனக்கு அசிங்கமாக அருவருப்பாக இருக்குது. பட் ஒருவேளை ஆட்சி மாற்றம் வந்ததுன்னா கண்டிப்பாக டிஎம்கே ஈகோ சிஸ்டம் கதரும். இவிஎம் இப்போ வளர்றானுங்கல்ல, இவிஎம் டேம்பர் பண்ணிட்டாங்க விஜய்க்கு ஏற்ற மாதிரி. இப்படிலாம் பேசுறதுக்கு இவனுங்களுக்கு யார் சொல்லிக் கொடுக்குறாங்க? மக்கள் தாம் மூஞ்சில் காரி துப்புவாங்கிறத பற்றின கவலை கூட எல்லாம் பேசுகிறாங்கல்ல. இந்த மாதிரி பேசுகிறவனுங்க எண்ணிக்கை அதிகமாகும் ஒருவேளை திமுக தோத்துதுன்னா. நீங்கள் உங்களுக்கு எதிராக ரிசல்ட் போகும்போதெல்லாம் நீங்கள் அந்த ரிசல்ட் அக்செப்ட் பண்ண மறுக்கிறீங்க. நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் நம்ப மாட்டேன்றீங்க, சுப்ரீம் கோர்ட்டை நம்ப மாட்டேன், மக்களை நம்ப மாட்டேன்றீங்க. 3 தடவை மோடி ஜெயிச்சது மக்கள் தீர்ப்பு இல்லை, இவிஎம்னு நீ கூசாம பேசுற. இந்த எலெக்ஷன்ல கூட இது வரைக்கும் நீ இவிஎம் பத்தி பேசல. திமுகவோட பெய்டு மவுத்ஸ், வாடகை வாய்கள் வாயே திறக்கல அவனுங்க. இப்போ அந்த போலிங்க்கு பிறகு இவிஎம் பத்தி பேசுறான். கவனிங்க, போலிங்க்கு முன்னால் அவன் பேசல, வாக்குப்பதிவு நாளுக்கு முன்னால் வரைக்கும் அவன் பேசல. போலிங்க்கு அடுத்த நாள் பேசுறான், இவிஎம் வந்து மோடி வந்து டேம்பர் பண்ணிட்டாரு, யாருக்கு போட்டாலும் விஜய்க்கு போகுன்றான். யார் சொல்லி இவர்கள் பேசுகிறார்கள் என்பது எல்லோருக்கும். இதற்கு அப்பாற்பட்டு விஜய் போன்ற நபர்களுக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் அதிர்ச்சி. முதல்ல அதை நம்ம தெளிவுபடுத்தணும். அவங்க தாங்க வாக்கு போட்டுருக்காங்க. அதுதான் அது ஒரு கேவலம். அதை தான் சொல்றேன், ரொம்ப ஒரு மோசமான நிலைன்னு. அது எப்படி கேவலத்துல வரும்? எந்த அடிப்படையில்? இப்ப நான் போய் ஓட்டு போட்டிருக்கேன்னா, நான் இப்ப அவருக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னா அது எப்படி கேவலத்துல வரும்? என்ன ட்ரை பண்றீங்க? இப்ப மக்கள் எல்லாம் சேர்ந்து முட்டாளாக்குறீங்களா? ஏன் இந்த மக்கள் உங்களுக்கு தானே ஓட்டு போட்டிருக்காங்க இத்தனை வருஷம்? இந்த மக்களுக்கு அப்புறம் என்ன உங்களுக்கு அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? தான் கேவலம் சொல்றாரு. அதுதான் அவங்க அப்படி பண்ணதுதான் தப்பு. இவங்க ஓட்டு போடாம இருந்தா தெரிஞ்சிருந்திருக்கும். என்னன்னா, நான் உனக்கு இதை கொடுக்குறேன், நான் உனக்கு அதை கொடுக்குறேன், நான் உனக்கு இதை கொடுக்குறேன், உனக்கு ஓட்டு போறது உனக்கு என்ன வலிக்குதா அப்படின்னு கேட்கறது தான். அதாவது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஓட்டு போடுறது, மற்ற கட்சிகளுக்கு ஓட்டு போடுறது நார்மலைஸ். ஆனா விஜய்க்கு நீ ஓட்டு போட்டினா நீ ஒரு தீண்டாமை, நீ ஒரு தற்குறி. அதாவது இப்ப இருக்கிற இளைஞர்களை அவங்க வந்து ரொம்ப டாமினேட் பண்றது, ரொம்ப அவங்களை வந்து என்னன்னா, இப்ப நான் விஜய் கட்சின்னு சொன்னாலே தற்குறி, உன்ட்டு நான் இவ்வளவு போய் அரசியல் பேசணும் பத்தியா அப்படின்னு. ஆனா நம்ம யாரை வந்து ரெடி பண்றோம்? இளைஞர்களை தான் வந்து முன்னோக்கி போறோம். விளையாட்டுத்துறையில இளைஞர்கள் இருக்கணும், அதுல இளைஞர்கள் வரணும். ஆனா விஜய் கட்சிக்கு வந்து இளைஞர்கள் வந்துட்டு அது தப்பு. அவங்க எல்லாம் தற்குறி, அவங்களுக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாம் வந்து கேவலமானவங்க.